அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்தில் ஏராளமான ஜீவராசிகளை உயிரினங்களை படைத்து இருந்தாலும் கூட குறிப்பாக மனிதர்களையும் ஜின்களையும் படைத்துவிட்டு இந்த இரண்டு சாரார்களும் எதற்காக படைக்கப்பட்டார்கள், அதற்கான நோக்கம் என்ன என்பதை பற்றி தனது திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நாம் உலகத்திலே மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததின் அடிப்படை நோக்கம் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை நோக்கமே அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த நோக்கத்தை மறந்து நாம் இந்த உலகத்திலே பயணித்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை வாழ்க்கை என்பது கேள்விக்குரியதாக அமைந்துவிடும், நரகத்திற்குரியதாக அமைந்துவிடும். இதற்கு ஏராளமான திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், நபிகளாருடைய பொன்மொழிகள் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்களை பற்றி அழகாக சொல்லி காட்டுகிறான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்திலே உங்களை நாம் படைத்து இருந்து அதில் சில காலம் உங்களுக்கு வாழ்வை கொடுத்து பிறகு நாம் மரணத்தை உங்களுக்கு விதித்து இருக்கின்றோமே, இது எதற்காக என்று சொன்னால் உங்களை சோதிப்பதற்காகத்தான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நீங்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக சோதனை களமாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. பிறகு ஒரு நாள் நீங்கள் மரணிப்பீர்கள். அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறானே, குல்லு நஃப்ஸி ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள். சும்ம இலைனா துர்ஜவூன், பிறகு எல்லோருமே எனக்கு முன்னால் நிறுத்தப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அங்கு நிறுத்தப்படும் பொழுது நாம் அச்சமில்லாமல் பயமில்லாமல் அல்லாஹ்விற்கு முன்பாக நிறுத்தப்படக்கூடிய அந்த நாளில் இறைவா, நீ கேட்கக்கூடிய அனைத்து கேள்விக்கும், நீ என்னென்ன கேள்விகளை கேட்க இருக்கிறாயோ அத்தனை கேள்விக்கும் நான் சரியான முறையில் பதில் சொல்லி அந்த சொர்க்கத்திலே நுழைவேன் என்ற தைரியத்தோடு அந்த நாளை மக்ஷர் மைதானத்திலே எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அமல்களால் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடுகளால் நம்முடைய செயல்பாடுகளை இன்னும் மெருகூற்றி அழகிய முறையில் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமை வாழ்க்கை சிறப்பிற்குரியதாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இறைவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். அடிப்படையாக இந்த உலகத்திலே எவ்வளவோ பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். செல்வத்திலே உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பதவியிலே உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அறிவியலிலே உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், விஞ்ஞானமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு
ஒரு செய்தியை சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்த நிலையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இஸ்லாம் என்ற சிந்தனை, ஓரிரை கொள்கை இறைவன் நமக்கு சர்வ சாதாரணமாக கொடுத்திருக்கின்றான். இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே, இங்கே இருக்கக்கூடிய பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, அறிவியலிலே உயர்ந்து இருக்கிறோமா? பொருளாதாரத்திலே உயர்ந்து இருக்கிறோமா? அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக மிகப்பெரிய ஒரு இடத்திலே தஞ்சம் புகுந்து இருக்கிறோமா என்று பார்த்தால் கிடையாது. ஆனால் பாமர மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அழகிய அந்த கொள்கையை, ஓரிரை சித்தாந்தத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றானே, அல்லாஹுவை வணங்க வேண்டும், இறுதி தூதர் முகம்மதை பின்பற்ற வேண்டும் என்ற சர்வ சாதாரணமாக இந்த கொள்கையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறானே. மிகப்பெரிய மனிதர்கள், ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு கொள்கையை இறைவன் சர்வ சாதாரணமாக நமக்கு தந்திருக்கிறானே. அதற்கே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு இடங்களிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்திலே நீங்கள் ஓரிரை கொள்கையை ஏற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன், வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஓரிரை கொள்கையை நீங்கள் ஏற்றுவிட்டால், அந்த சித்தாந்தம் உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால், அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய வாழ்க்கையிலே, நடைமுறையிலே இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? அமல்கள் இருக்க வேண்டும், வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும், இபாதத்துகள் இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் அது கூட நம்மை நரகத்திலே கொண்டு சேர்த்துவிடும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நான் தர்காவுக்கு போகல, நான் இணை வைக்கல, நான் அல்லாஹ்விற்கு துரோகம் செய்யல, அல்லாஹ்வை விட்டு விட்டு கபூரு, இணை வைத்தல், தர்கா வழிபாடு என்னுடைய உள்ளத்துல இல்ல. ஆனால் எனக்கு இறைவன் சொர்க்கத்தை கொடுத்துருவான். தொழுகையா? அதெல்லாம் தேவையில்லை. நோன்பா, தான தர்மமா, சக்காத்தா, இன்ன பிற நன்மையான காரியங்களா, அதெல்லாம் அடுத்தது. நான் தான் ஏகத்துவத்தில் இருக்கிறேனே, நான் தான் தௌஹீத்வாதியா இருக்கிறேனே, இந்த ஊர்லயே நான் ஏகத்துவத்தில் உறுதியா இருக்கிறேனே, எனக்கு ஏன் வணக்க வழிபாடு, எனக்கு ஏன் தொழுகை, எனக்கு ஏன் நோன்பு, எனக்கு ஏன் தான தர்மம், நான் தான் ஏகத்துவத்தில் கரெக்டா இருக்கிறேனே என்பதை போன்று இன்றைக்கு உலகத்திலே மமதையோடு நாம் வாழ்ந்து விடக் கூடாது. எந்த அளவிற்கு ஏகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, எந்த அளவிற்கு ஓரிரை கொள்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, அதை போன்று அமல்களுடைய விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அமல்கள் இல்லை என்றால், வணக்க வழிபாடு இல்லை என்றால், அதனாலே நம்மை நரகத்திலே தூக்கி வீசிவிடும். எந்த அளவிற்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லி காட்டினார்கள். திருமதி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் நூல்ல 2522வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த உலகத்திலே ஏகத்துவ கொள்கையை ஏற்று ஓர் இறைவனை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல், ஜானுக்கு ஜான், இறைவனுடைய ஆற்றலோ பண்போ தன்மையோ வேறு யாருக்கும் கிடையாது என்ற அளவிற்கு ஏகத்துவத்தில் உறுதியாக வாழ்ந்த ஒரு மனிதன் நாளை மறுமையில் நரகத்திலே தூக்கி வீசப்படுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படி தூக்கி வீசப்படும் பொழுது அந்த நரகத்திலே பல்வேறு தண்டனைகள் அவனுக்கு கொடுக்கப்படுகின்றன. எந்த அளவிற்கு தெரியுமா? இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவனை நரகத்திலே தூக்கி வீசியவுடன் யாரை? இந்த உலகத்துல ஏகத்துவ கொள்கையோடு வாழ்ந்தவன், அல்லாஹ்விற்கு இணை வைக்காதவன், அல்லாஹ்விற்கு சிறுக்கு வைக்காதவன், அல்லாஹ்வினுடைய இடத்திலே வேறு யாரையும் வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தவனை தூக்கி அல்லாஹ் நரகத்திலே வீசுகிறான். அப்படி வீசியவுடன் நரகத்திலே பல்வேறு தண்டனைகள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படுவதின் காரணத்தினால் அவன் கரிகட்டை போன்று மாறிவிடுகிறான். நரக நெருப்பு, நரகத்துடைய ஜுவாலை, அதனுடைய கங்கு அவனை அப்படியே சுட்டரித்துக் கொண்டே இருக்கிறது. அதன் காரணத்தினால் கரிகட்டை போன்று அவன் மாறிவிடுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு காலகட்டத்தில் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவனுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். எப்போ? கரிகட்டையாக மாறியதற்கு பிறகு,
ஏகத்துவவாதிக்கு இந்த நிலைமை. இந்த உலகத்தில் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இணை வைக்காமல் வாழ்ந்த மனிதனை தூக்கி இறைவன் நரகத்தில் வீசுகிறான். பல்வேறு தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது. நரகத்தினுடைய ஜுவாலையில் நெருப்பிலே வெந்து சாகிறான். கரிகட்டை போன்று மாறிவிடுகிறான். பிறகு இறைவனுடைய அருள் அவனுக்கு கிடைக்கிறது. அவனை தூக்கி அப்படியே சொர்க்கத்தினுடைய வாசலில் அவன் வீசப்படுவான். அப்படி வீசியதற்கு பிறகு சொர்க்கவாசியினுடைய அந்த சொர்க்கத்துடைய தண்ணீரை கொண்டு வந்து அவனுடைய மேனியிலே ஊற்றுவார்கள். அவன் புது உருவம் எடுப்பான். ஒரு ஆற்றிலே ஒரு விதை மிதந்து வருகிறது. பிறகு கரை ஒதுங்குகிறது. அது முளைத்தால் எப்படி புத்தம் புது பயிராக முளைக்குமோ அது போன்று இவன் சொர்க்கத்தினுடைய தண்ணீரை ஊற்றியதற்கு பிறகு புது உருவம் எடுத்தவனாக பிறகு சொர்க்கத்திற்கு நுழைவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினான். என்ன காரணம்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, நான் தான் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டேனே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலையே, அல்லாஹ்வுக்கு சிர்க் வைக்கலையே, ஏகத்துவத்தில் கரெக்டா இருக்கிறேனே, அழகிய தவ்ஹீத்வாதியா இருக்கிறேனே என்று நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அது மாத்திரம் பத்தாது, ஏகத்துவம் மாத்திரம் பத்தாது, அதோடு சேர்த்து அமல்கள் இருக்கணும். அமல்கள் இல்லைன்னு சொன்னா நீ என்னத்தான் ஏகத்துவவாதியாயிரு, என்னதான் தவ்ஹீத்வாதியாயிரு, அது உன்னை நேரடி சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்காது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினாங்க. இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 3வது அத்தியாயம் 185வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸி ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள், வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, அந்த கியாமத் நாளில, அந்த மறுமை நாளில, அந்த மக்ஷர் மைதானத்தில் நாம் செய்த ஒட்டுமொத்த நன்மைகளுடைய கூலியை அங்கே நாம் பெறுவோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபமன் சுஹ்ஸிஹ அனின்னார், சிலர்கள் அந்த நாளிலே நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு, நரகத்துடைய நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டு, வஉதியில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போங்க, நேரடியா சொர்க்கத்துக்கு போங்க என்று சிலர்கள் சொல்லப்படுவார்கள். நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு நீங்க நேரடியா சொர்க்கத்துக்கு போங்க என்று சிலர்களுக்கு இறைவன் நற்செய்தி சொல்வான். ஃபக்கத் ஃபாஸ, அதுதான் வெற்றியில் சிறந்த வெற்றி. அந்த வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ரெண்டே ரெண்டு விஷயம் இந்த உலகத்தில் நாம் செய்தால் போதும், நேரடி சொர்க்கத்தை நாம் பெற்றுவிடலாம். இறைவன் தனது திருமறை குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகிறான், வமல் ஹயாத்தத் துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பம், ஏமாற்றக்கூடிய வசதிகள், அதை தவிர வேறு கிடையாது. ஆனால் ரெண்டு விஷயங்கள்ல நீங்கள் அழகிய முறைகளை நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். அதுல முதலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது, ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கணும். இரண்டாவது அதை ஒத்து இருக்கக்கூடிய, அதோடு சேர்த்து இருக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் வா அமிலன் சாலிகன், நல்ல நல்ல விஷயங்கள், வணக்க வழிபாடுகள் உங்களிடத்தில் அழகிய முறையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருமறை குர்ஆன் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லோரும் ஏகத்துவத்தில் கரெக்டா இருக்கிறோம், ஏக இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் சரியாக இருக்கிறோம். அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க மாட்டேன், இணை வைக்க மாட்டேன், தர்கா வழிபாடு என்னிடத்தில் இல்ல, அது தவறான கொள்கை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அனைத்து ஆற்றலையும் தன்மையும் அனைத்து பண்பிற்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவத்தில் உறுதியாக நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு அடுத்தபடியாக தொழுகையினுடைய விஷயத்தில் சரியா இருக்கணும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது முஸ்லிம்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்லி காட்டுகிறானே. இந்த வசனம் யாருக்கு? வெறுமனே ஆண்களுக்கான வசனமா அல்லது வெறுமனே பெண்களுக்கான வசனமா என்று பார்த்தால் கிடையாது. இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்குமான வசனம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதனுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த தொழுகையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். பல்வேறு விதிவிலக்குகள் தொழுகைக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
பல்வேறு விதிவிலக்குகளோடு தான் இறைவன் நமக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். அந்த தொழுகையை நாம் சரிவர பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் தொழுகையை விட்டவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. சைத்தானுடைய நோக்கம் என்ன? சைத்தானுடைய உறுதிமொழி என்ன? எப்படியாவது நம்மளை வழிகெடுக்கணும், எப்படியாவது நம்மளை நரகவாசியாக ஆக்கணும். இறைவனிடத்தில் அவன் ஆரம்பத்திலே உறுதிமொழி எடுத்துட்டான். இறைவா, நீ இந்த உலகத்தில் படைக்க போகின்ற மனிதர்களை நான் வழிகெடுக்கணும், நீ அவகாசம் தா. இறைவன் என்ன சொன்னா, உனக்கு அவகாசம் கொடுத்துட்டேன், ஆனா என்னுடைய அடியார்களை, என்னை ஏற்றுக்கொண்டவர்களை உன்னால் ஒரு காலகட்டத்திலும் வழிகெடுக்க முடியாது என்று சொன்னானே, அந்த இறைவனுடைய வாக்குறுதியை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த சைத்தானுடைய தவறான திட்டத்தை நாம் உடைத்து எறிய வேண்டும் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளில் நாம் சரியாக இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பல்வேறு வணக்க வழிபாடுகள் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதலாக கடமையாக்கப்பட்ட நாளை மறுமையிலே மக்ஷர் மைதானத்திலே ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே இறைவன் இறைவனை புறக்கணித்தவர்களை தூக்கி நரகத்தில் வீசிடுவான். இறைவனை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களே, அவர்களை அப்படியே நிற்க வைத்து அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள். முதல் கேள்வி, நீ ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற, இணை வைக்காம வாழ்ந்திருக்கிற, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவனை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற, உனக்கு நான் கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளில் முதன்மையானது தொழுகை. அந்த தொழுகையை நீ பேணினாயா? அதை ஆண்களை மாத்திரம் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி அல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களையும் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க தொழுகையை நிலைநாட்டினீர்களா? உங்களுக்கு தொழுகையை நான் கடமையாக்குறேன், அந்த தொழுகையை நீங்கள் நிலைநாட்டினீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த தொழுகையினுடைய விஷயத்தில் நம்ம சரியாக இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய ஊர்ல ஏராளமான பள்ளிவாசல்கள் இருக்கிறது. தொழுகை பற்றி மறதி ஏற்பட்டாலும் கூட பள்ளிவாசல பாங்கோசை ஒலிக்கப்படுகிறது. ஐவேளை ஐயால சலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஐயாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள், பாங்கோசை நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம எங்க இருந்தாலும் பாங்கோசை ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் தொழுகையை நோக்கி செல்கிறோமா? ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலை நோக்கியும், பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டிய அவசியமில்லை. வருவதற்கான அனுமதி இருந்தாலும் கூட வீட்டில் தொழுவதற்கான அனுமதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதனுடைய நேரத்தில் அழகிய முறையிலே அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்கணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எடுத்து பாருங்க, ரோல் மாடல், எனக்கான வழிகாட்டி முஹம்மது. நான் இந்த உலகத்தில் என்னுடைய செயலை அமைத்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் ரசூல்லா என்ன சொன்னாங்களோ அவங்களைத்தான் நான் பின்பற்றுவேன். அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அதைத்தான் நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய நாம் அந்த தூதரை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். 23 ஆண்டுகால பிரச்சாரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் செஞ்சாங்க. நேர்வழிப்படுத்தினாங்க, மக்களை பக்குவப்படுத்தினாங்க, சொர்க்கத்தை நோக்கி அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். சொல்லாலும் செயலாலும் அங்கீகாரத்தாலும் மக்களை நெறிப்படுத்தினார்கள். அந்த தூதரை கொஞ்சம் யோசனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த தூதரை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குறிப்பாக தொழுகையினுடைய விஷயத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு சர்வ சாதாரணமாக தொழுகையை விடக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். தொழுகையிலே பொடுபோக்குத்தனம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். பல்வேறு காரணங்களை சொல்லி அந்த தொழுகையில் இருந்து நாம் தூரமாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட
23 ஆண்டுகால பிரச்சாரம், மக்களை நெறிப்படுத்தினார்கள், பக்குவப்படுத்தினாங்க. இறுதி காலகட்டம், படுத்த படுக்கையில அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருக்கிறாங்க, எழுந்திருச்சு நடக்க முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு காலகட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் பாங்கோசை ஒலிக்கப்படுகிறது. ஹய்யால ஸலா, தொழுகின் பக்கம் வாங்க, ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களால் வீட்டில் படுத்து கிடக்க முடியல. பாங்கு சொல்லிட்டாங்க, தொழுகையை நிலைநாட்டணும், தொழுகையை விடக்கூடாது, அது நமக்கான கடமை என்று நபி அவர்கள் உணர்ந்தவர்கள் 2 சஹாபாக்களை அழைச்சாங்க. எல்லாருக்கும் இந்த ஹதீஸ் தெரியும். 2 சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள். வலதுபுறம் ஒரு சஹாபி, இடதுபுறம் ஒரு சஹாபி நிற்க வைத்தார்கள். என்னை இப்ப அழைச்சிட்டு போங்க பள்ளிக்கு, என்னால் நடக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைத்து நடக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு உடம்புல தெம்பு இல்லை. ஆனால் என்னுடைய நோக்கம் பள்ளிவாசலை நோக்கி இருந்தது. ஆனால் என்னுடைய நோக்கம் முழுக்க முழுக்க தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இறைவன் எனக்கு கடமையாக்கிய அந்த வணக்கத்தை நான் விட்டுவிடக் கூடாது. மரணம் வரைக்கும் அந்த தொழுகை என்னிடத்திலிருந்து போய்விடக் கூடாது. நடக்க முடியாது என்பதற்காக நான் தொழுகை விடுவதா? நடக்க முடியாது என்பதற்காக நான் பள்ளிவாசலை விட்டு தூரமாக இருப்பதா? இல்லை என்று சஹாபாக்களை அழைத்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த 2 சஹாபாக்களும் நபித்தோழர்களும் இழுத்து கொண்டு சென்றார்கள். நபி அவர்களுக்கு பின்னால் கட்டை விரல் கோடு போட்டு கொண்டே வந்தது. அந்த 2 சஹாபாக்களும் இழுத்து கொண்டுதான் பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். அந்த அளவிற்கு தொழுகையினுடைய சிந்தனை நபி அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அந்த தொழுகையை நிலைநாட்டணும் என்ற நோக்கம் அல்லாஹ்வின் தூதருடைய உள்ளத்தில் இருந்த காரணத்தினால் படுத்த படுக்கையில இருந்தாலும் கூட 2 நபித்தோழர்களை அழைத்து சப்போர்ட்டுக்கு அழைத்து சென்றார்கள் என்று சொன்னால் அந்த தொழுகை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபிய பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் எந்த அளவிற்கு தொழுகையினுடைய விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சில நேரத்தில் சில சட்டங்களை போட்டார்கள். தோழிகளே, நீங்கள் இசா தொழுகைக்கு வருவதாக இருந்தால் நறுமணம் பூசிக்கொள்ளாதீர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எப்ப சொன்னாங்க? நம்முடைய பள்ளிவாசலுடைய தொடர்பு எப்ப இருக்குது பெண்களுக்கு? வாரம் ஜும்மா தொழுகை, அல்லது வருடத்திற்கு ஒரு மாதம் ரம்லானுடைய மாதம் இரவு தொழுகை, அப்பதான் நம்முடைய தொடர்பு பள்ளிவாசலை நோக்கி இருக்கிறது. வாரத்திற்கு ஒரு நாள் அது முடிஞ்சா, அல்லது வருடத்துல ஒரு மாதத்துல நோன்பு மாதம், அந்த மாதத்துல நாம் எல்லா காரியங்களையும் தூக்கி எறிந்து விட்டு ஓரம் கட்டி வைத்து விட்டு இரவு தொழுகை தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு வருகிறோம். ஆனால் நபி தோழியர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஐவேளை தொழுகையும் பள்ளியில் தொழுதார்கள். பல்வேறு விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டவர்களாக பெண்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட பள்ளிவாசல்ல வந்து தொழுகணும், அந்த கட்டாயம் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்தியவர்கள் சஹாபிய பெண்மணிகள். எந்த அளவிற்கு இசா தொழுகைக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் நீங்கள் நறுமணம் பூசிக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அப்ப எந்த அளவிற்கு நபித்தோழியர்கள் பள்ளிவாசலுடைய தொடர்பு அவர்களிடத்தில் இருந்தது கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வீட்டில தான் தொழுகணும், பள்ளிவாசலுக்கு எனக்கு போக முடியல, பல்வேறு வேலைகள் இருக்கிறது. சரி, வீட்டிலே தொழுகிறோமா? ஃபஜ்ருடைய தொழுகை, லுஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை, மகருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, நாம் வீட்டிலே தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. நம்ம அடுத்தவங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பெண்களையும் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வீட்டிலே தொழுகிறேனா? எனக்கு கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளில் முதன்மையானதாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையை பள்ளிவாசல பாங்கு சொல்லிட்டாங்க, நான் ஒவ்வொரு நாளும் தொழக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொழுகையை நாம் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்கணும். இந்த தொழுகை இல்லை என்று சொன்னால் நாளை நரகம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நம்ம என்னதான் ஏகத்துவம் இருந்தாலும் சரி, என்னதான் ஓரிரை கொள்கை இருந்தாலும் சரி, என்னதான் தௌஹீத்வாதி என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, தொழுகை இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போட்டுருவான். தௌஹீத்வாதி என்ற அந்த இருமாப்பு செல்லாது. அந்த ஏகத்துவவாதியான இருக்கிற அது அங்க அல்லாஹ் இடத்துல செல்லுபடியாது. எல்லாம் கரெக்டு தான். தொழுகை உனக்கு கடமையாக்கணும், அந்த தொழுகையை நீ தொழுதியா? பள்ளிவாசலுக்கு போகல, ஆண்கள் பள்ளிவாசலுக்கு செல்லணும் கட்டாயம், பெண்களாக
தொழாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் தொழுகலாம் என்ற வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த தொழுகையை நீங்கள் தொழுதீர்களா என்று கேட்கும் பொழுது நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஒரு சஹாபிய பெண்மணி உம்மு ஹபிபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணியுடைய வரலாறை நாம் தெரிந்து வைத்திருப்போம். அவங்களுடைய வரலாறை எடுத்து பாருங்க. ஃபர்லான தொழுகை, அது இன்னொரு புறம் சுன்னத்தான தொழுகை. ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகள் தொழுதால் சுன்னத்து தொழுகை. உங்களுக்கு நாளை மறுமையில் ஒரு வீடு கட்டப்படும் என்ற ஹதீஸ் இருக்குது. இன்றைய உலகம் நிரந்தரம் என்ன? நாளை மறுமை வாழ்க்கை, மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அந்த வாழ்க்கையில் நாம் ஒரு மாளிகையை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு தொழுகை, ஃபர்லான தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஃபர்லான தொழுகைக்கு முன்பும் பின்பும் சுன்னத்து தொழுகையும் உங்களுக்கு இருக்குது. அந்த சுன்னத்து தொழுகையில 12 ரக்காத்துகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொழுது வந்தால் உங்களுக்கு நாளை மறுமையில் ஒரு மாளிகை உண்டு. இந்த அறிவிப்பை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்கிறாங்க. உடனே இதனை உம்மு ஹபிபா என்று சொல்லக்கூடிய சஹாபிய பெண்மணி மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணி சாகும் வரை, மரணிக்கும் வரை அந்த சுன்னத்து தொழுகை விட்டதே கிடையாது. அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிட்டாங்க, ஃபர்லான தொழுகைக்கு ஒரு புறம் நன்மை இருக்குது, அதற்கு அடுத்து ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகள் சுன்னத்து தொழுகை தொழுதாலும் கூட நமக்கு சொர்க்கம் இருக்கிறது, மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகையை பெற வேண்டும் என்பதற்காக அந்த பெண்மணி ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகளை சுன்னத்தை தொழுதார்கள் என்ற ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களின் நோக்கம் என்ன? இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் நம்ம சாக போறோம், நம்ம ஒரு நாள் மரணிக்க போறோம். மரணித்ததற்கு பிறகு நாளை மறுமையில் நிரந்தரமான அந்த வீட்டை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த அமலின் மூலமாக நாம் பெற்று விடுவோம். அந்த நோக்கத்தை, அந்த இலக்கை வைத்து அவர்கள் இந்த உலகத்தில் சாகும் வரை பயணித்தார்கள் என்று ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய நிலை என்ன? நாம் எவ்வாறு தொழுகையிலே இருக்கிறோம்? சுன்னத்தான தொழுகைகளிலே நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்கணும். குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகை, அதிகாலை தொழுகை. இன்னைக்கு நம்முடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, பொருளாதாரத்தில் மற்ற விஷயங்கள்ல சந்தோஷமாக இந்த உலகத்தை வாழணும், சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழணும் என்று நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய தொழுகையை ஃபர்ஸ்ட் தொழுவுங்க. நீங்க ஃபஜ்ருடைய தொழுகையை அதிகாலையில் எழுந்திருச்சு தொழுதால் உங்களுக்கு அந்த நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்களே. அந்த ஹதீஸெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதைத்தான் நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும். நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம் முழுக்க முழுக்க எப்படி இருக்குது? எனக்கு சோதனை வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, இன்னல் வரக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரஹமத்து பரக்கத்தெல்லாம் வரணும்னு நினைக்கிறோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. வரணும் என்று நினைக்கக்கூடிய நாம் செயல்பாட்டில் காமிக்கணும். அதற்கான வழிகள், பல்வேறு வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அதிகாலையில் எந்திரிச்சு தொழுவு. உனக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பரக்கத்து உனக்கு இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்களே. அந்த பரக்கத்தை பெறுவதற்காக இன்றைக்கு அதிகாலையில் எழுந்திருச்சு தொழக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? நம்முடைய குடும்பங்கள் காலையிலேயே லைட்லாம் போட்டு 4 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு ஒட்டுமொத்த குடும்பமும் தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறோமா? குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம வீட்டில் சரியா இருந்துட்டா போதும், நம்முடைய கணவன்மார்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண் பிள்ளைகள், நம்முடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் சரியா வந்துருவாங்க. இங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 10 நாள் எந்திரிச்சு எல்லா லைட்டையும் போட்டு விட்டுட்டு நீங்க தொழுதுட்டு உட்கார்ந்து குர்ஆன் ஓதுங்க. அடுத்த 10 நாள்ல அவர்களுக்கு அது ஒரு பாடம், அதை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். நீ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா இருட்டு முழுக்க தூங்குனீங்கன்னா விடிய விடிய சூரிய வெளிச்சம் வர வரைக்கும் தூங்க வேண்டியதான். நீங்க 10 நாள் இதை கடைபிடிங்க, ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களுக்கு பின்னால் அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. தொழுதுட்டு குர்ஆனை எடுத்து ஓதுங்க.
காலையில் ஒரு 4:30 மணி 5 மணி 5 மணிலேருந்து 1 மணி நேரம் 6 மணி வரைக்கும் நேரத்தை ஒதுக்கி மார்க்கத்திற்காக நீங்கள் செலவிட்டால் உங்களுடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக, தொழுகை நிலைநாட்டக்கூடிய ஒரு குடும்பமாக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்ற ஒரு குடும்பமாக நீங்களும் மாறுவீர்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகளும் மாறுவார்கள். அடுத்த தலைமுறை என்ன நிலையினே தெரியல, அந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் விளையாட்டு, எல்லாம் கேளிக்கைகளாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் மொபைல்லையே இன்றைக்கு வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கேம்லையே நம்முடைய பிள்ளைகள் சிறார்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் மார்க்கத்தின் அடிப்படையில் வளர வேண்டும் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் 10 நாள் தொடர்ச்சியா ஒவ்வொரு தொலையும் தொழக்கூடியவர்களாக மாறுங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பின்பற்றி தானாக தொழுவார்கள். ஆம்பளை பிள்ளைங்களை வாங்க சொல்றாங்களா, பள்ளிவாசலுக்கு அனுப்பிவிடுங்க. இல்லை, எவ்வளவோ நம்ம இடத்துக்கு நம்ம அனுப்புறோம். ஒரு 10 நாள் பிள்ளைகளை வாங்க சொல்றாங்களா, பள்ளிவாசலுக்கு அனுப்பி அவர்களை நீங்கள் பக்குவப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ஒரு 10 நாளைக்கு பிறகு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய பொம்பளை பிள்ளைங்களும் ஆம்பளை பசங்களும் அழகான முறையில் தொழுகக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அந்த வாய்ப்பை உருவாக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. அதை நாம் சரிவர பேணினால் போதும். தொழுகை நம்ம இடத்துல கரெக்டாக இருந்துட்டுனா மற்ற எல்லா விஷயமும் சரியாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொண்டு தொழுகையினுடைய விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்க. எப்போ மரணிப்போம்னு தெரியாது. இன்று நாள் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். விடிந்தால் அல்லது இரவு மரணம் வரலாம். அப்படிப்பட்ட நிலையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் நமக்கு கிடைத்த நேரத்தில் வணக்க வழிபாடுகளை செய்வோம். அதிலும் குறிப்பாக தொழுகையினுடைய விஷயத்தில் அதிக அக்கறையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் சொர்க்கவாசிகளாக எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏகத்துவம் மாத்திரம் பத்தாது, அதோடு சேர்த்து அமல்கள் முதலில் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.